இந்த கௌரி சங்கரி எல்லாம் எங்க போனா? வந்து கற்பூர ஆர்த்தி எடுத்துக்க சொல்ல. சேச்சே, வர வர இந்த பொண்களுக்கு பக்தி சிரதையே இல்லாம போயிடுது. வெங்கட்ரமணா, நீதான் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். சங்கரி, கௌரி, என்ன பண்ணிட்டு இருக்கே? வந்து கற்பூர ஆர்த்தி எடுத்துக்கோங்கம்மா. பாட்டி கூப்பிடுறது காதுல வேள. கல்யாண வயசுல 2 பொண்கள் இருக்கு. காலம் கடத்தாம பொண்களுக்கு நல்ல காரியம் எல்லாம் நடக்கணுமா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுடணும். என்ன பண்றது? சங்கரியோட கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் முடிக்கணும் தான் எங்களோட ஆசை. அவளோட காதும் கவித்து மூடுற மாதிரி ஏதோ கொஞ்சம் தங்க நகையோ கொஞ்சம் வரதட்சணை பணமும் இல்லாம எப்படி அதை ஆரம்பிக்கிறது? சரி சரி, காலம்பரம் இத பத்தி என்ன பேச்சு? நான் ஏதாவது ஆகாரம் பண்ணிட்டு வெளியே போறதுக்கு வழியை பண்ணு போ. அம்மா, எனக்கு இன்னொரு அப்பளம் வேணும். இல்லையேம்மா, இருந்ததுதான் உங்க 2 பேருக்கும் போட்டுட்டேன். சாப்பிடு. காயும் கறியும் அப்பளமும் பச்சடியுமா சாப்பிடுற வரத்தை நீங்க வாங்கிட்டு வரலையே. என்னைக்கு சங்கரி பிறந்தாலோ அன்னைக்கே கட்டியா சாப்பிடுறத கரைச்சு சாப்பிடும்படியான கஷ்டம் ஆயிடுத்த. ஏம்மா குழந்தைய கரிச்சு கொட்டுற? நம்ம தரித்திரத்துக்கு அவளா காரணம்? அவதான் காரணம்னு அம்மா அப்படித்தானே சொல்றா. அவளுக்கு கல்யாணம் ஆகாதது காரணமோ அவ ஜாதகம் தானா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஒரு பிராமண பொண்ணுக்கு ஜாதகம் மட்டும் சரியா இருந்துட்டா வயசுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு வாழ்க்கைப்படுற பாக்கியம் கிடைச்சிடும். நீக்கு 12வது வயசுலயே கல்யாணம் நடந்துடுத்து, தெரியுமோ இல்லையோ? அது நல்ல ஜாதகமா இருந்தா 15வது வயசுலயே நீ தாலி அறுத்து வெள்ளப்பட கட்டிக்கிற மாதிரி ஆயிருக்காது. ஆனா என்னடா, உன்னை போல நேக்கு சம்ஸ்காரம் பண்ண ஒரு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தானே நான் விதவையானே. அதுவே என்னோட நல்ல ஜாதகம் தானேடா. இத பாரு பஞ்சாபி, நான் உன்னை சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இந்த பொண்களோட கல்யாணத்தை எல்லாம் சீக்கிரம் முடிச்சிருப்பா. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற காலி பசங்கள்லாம் சங்கரிய பாக்குற பார்வையே சரியில்லைடா. சீக்கிரமா வீடு வாசல வித்தாவது அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துடுறா. ரொம்ப லட்சணமா இருக்கு. அரிசி மண்டி 6வது ஒரு வேலையை போட்டு கொடுத்தானோ அரவேத்து கஞ்சியாவது சாப்பிடுறோம். இருக்கிற நிழலையும் வித்துட்டா எங்க போய் ஒதுங்கிறது? மனையும் வீடும் போனா மரத்து நிழல்ல கூட ஒதுங்கிடலாண்டா. மானம் போனா எங்கடா ஒதுங்க முடியும்? என்னடா என்னடா? ஒண்ணு இல்ல. சங்கு சங்கு என்னடா? ஈர துணியோட இருக்கிறியே, குளத்துல குளிச்சிட்டு வரியா? பார்த்தா தெரியல மண்டு. சிப்பட சிப்படி சிப்ப. ரெண்டு வார்த்தை பேசலாம்னா இந்த சின்ன மூதேவி எல்லாத்தையும் கெடுத்து. சங்கு சங்கு. ஏன் காலங்காத்தால சங்கு சடங்குன்னு அபசகனமா பேசுற? ஐயோ, சங்கரிங்கிற உன் பேரை சுருக்கி செல்லமா சங்கு சங்குன்னு கூப்பிட்டேன். ஆனா உனக்கு நங்கு நங்குன்னு கோவம் வருது. என் பேரு கூட தான் சுப்பிரமணிய. ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன சுப்னி சுப்னின்னு தான் கூப்பிடுற. நான் கோச்சுக்கிறேனா? உன்னை சுப்பனின்னு மட்டுமா கூப்பிடுறாங்க? அசடு, அபிஷ்டு, அம்மாஞ்சி, அரலூசுன்னு விதவிதமா இல்ல கூப்பிடுறாங்க. நான் அழகா இல்ல? ஏன் இல்ல, அழகதான் அப்படியே சொட்டுறதே கோட்டை மாதிரி. கோட்டா என்ன? குரங்கு, நாய், எருமை, கழுதை எதை வேணாலும் சொல்லு, நீ தானே சொல்ற. சங்கரி, இன்னைக்கு காலம்புற நீ குளிச்சுட்டு ஈர துணியோட வந்துட்டு இருந்த இல்ல, அப்போ எவ்வளவு அழகா இருந்த திருவாளி. அப்ப நான் ஈஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிட்டேன், என்ன இந்திரனா படைக்கலனா கூட பரவாயில்ல, அந்த ஈர துணியா படைச்சிருக்கப்படாதான்னு
அப்படியே நான் ஏங்கி போயிட்டேன். இப்படி ஈர துணிக்காக ஏங்கிட்டே இருந்த அப்புறம் வண்ணாந்துரைக்கு போய் துவைக்கிற கல்லுக்கிட்ட உட்கார்ந்துட வேண்டியதா. போடா வேலை போய் பாரு. டான் நான் சொன்னேன். ஆமாண்டா. இப்ப டான்னு சொல்லலாம், தப்பு இல்ல. சுப்பினி சுப்பினி, நீ சமத்தோன்னா கேட்டுக்கோ, நான் தான். இத கேளுடா, நாராயணத்தூர்லும் போயிட்டு இதுல கொஞ்சம் பசஞ்சு அணி கொண்டு வாயேன். பாட்டே, நோக்கு ரொம்ப கொழுப்புதான். என்னடா இது? என்ன மாட்டுக்கார பையன் நினைச்சிண்டியா? சாணத்தை அள்ளிட்டு வர சொல்றேன். இது அப்பளாடுற கையாக்கும், அசிங்கத்தெல்லாம் தொடாதே. அபிஷ்டு ஒன்னுட்ட வந்து நான் சொன்னேன் பாரு, என் கிரகச்சாரம். சங்கரி, நீ போய் சித்தை எடுத்துட்டு வாமா. ஏன் பாட்டி காலையில கொண்டு வந்தது என்னாச்சு? வீதியில எடுத்ததோன்னோ எருமாட்டு சாணம் எல்லாம் அதுல கலந்துருக்கும். ஆத்த முழுகிறதுக்கு பசுஞ்சாணம் தான் ஓனு, எடுத்துட்டு வாமா. சுபனி சுபனி சுபனி, நாராயணத்துக்கு போய் சாணம் வேணும், அவ்வளவுதானே. கொண்டா அப்படி கூடைய. நீ சொன்னா கூடையில என்ன, இந்த ஊர்ல இருக்கிற மாட்டெல்லாம் இங்க ஓட்டிட்டு வந்து இங்க உன் கண்ணதுல சாணம் போட வைப்பேன். ரொம்ப டமாசா இருக்கும். சங்கரி, சங்கரி. சுப்புனே, என்னடா அது மோமோடி கொள்ளக்கார மாதிரி? தலையில என்ன தெரியல. தலையில கூட, கூடையில சாணம், மூக்குல துண்டு, கெட்ட நாத்தம். இது என்ன சாணம் தெரியுமோ? சாணம் சாணம்னு இத பத்தி சாமகானமே பாடாதரா. மாமா, சங்கரி என்ன வேலை சொன்னாலும் நான் தட்டாம செய்வேலாக்கா. ஒண்ணுமில்ல. டே சுப்புனி, இந்த சாணத்தெல்லாம் குழைச்சு வராட்டி தட்டுறான்னு சொன்னா போதும், அப்பளம் தட்டுறதை விட்டுட்டு வராட்டி தட்ட ஆரம்பிச்சிருவேலாக்கா. அப்படியா? மாமா, இன்னைக்கு சங்கரின்னா ரொம்ப இதுவாக்கா. இருக்காத பின்ன, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். பின்ன பாத்துட்டு பேசாம இருக்கேளே. அவகிட்ட ஒரு அண்ணன் மாதிரி பாசத்தோட பழகுற, ரொம்ப சந்தோஷம்பா. நன்னாரு. அண்ணன் நாட்டமா? நாசமா போச்சு. இதை விட பழைய செருப்பு எடுத்து தலையில பட்டாபிஷேகமே பண்ணிக்கலாம். சங்கரி, சங்கரி. என்னது, சங்கரியை கூப்பிட்டா சனீஸ்வரன் வெளியே வருது. சித்ரா குப்தா இவ சீட்டை தொலைச்சுட்டானா? கிழிக்காம வச்சுட்டு இருக்கான். இந்த கிழங்கட்டுகள்லாம் என்னைக்குதான் போகுமோ? சுப்பினி, வந்துட்டியா? பசுஞ்சாணி கொண்டு வந்திருக்கியா? வாய புழக்காத. இது ஒண்ணும் வாயில போட்டு வெல்றதுக்கு இல்ல, வாசல் முழுகிறதுக்கு காக்கும். நான் ஒன்னும் உனக்காக கொண்டு வரல, சங்கரி கொண்டு வர சொல்ல கொண்டு வந்திருக்கேன். சங்கரி எங்க? சங்கரி இல்லன்னா என்னடா, நான் இருக்கேனோ இல்லையா? அவ உள்ள கைக்காரியமா இருந்துட்டு இருக்கா, நீ வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வர ஆத்திரத்துல இந்த கூடைய அப்படியே இவ மொட்டை மண்டையில கவித்து அபிஷேகம் பண்ண போல இருக்கு. என்னடா மோனமோனத்துட்டு இருக்க? காயத்ரி ஜபம் சொல்லிட்டு இருக்கேன். சமத்து சொல்லிண்டே இரு, போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நீதான் முதல்ல போவே. சரி இருக்குடா. தொடாத. சங்கரிய கூப்பிடு. நோக்கு எதுக்கு இத தள்ளாத வயசுல? எல்லாம் தள்ள வயசு தாண்டா, இறக்கு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா யானை லத்தி அள்ளிட்டு வந்திருப்ப. சங்கரி, சங்கரி, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்கள்லாம் நெய்விளக்கேத்தி தண்ணியில மிதக்க விட்டா மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும்னு பெரியவா சொல்லுவா. இன்னைக்கு தைவெள்ளிக்கிழமை, நம்ம ஊர் பொண்கள்லாம் குளத்தங்கரைக்கு போறதுகள். நீயும் போயிட்டு வாயே. ஏமா, துர்காம்மன் கோயிலுக்கு போய் 21 தடவை சுத்தினா கல்யாணம் நடக்கும்னு அடுத்தாத்து பெரியவா சொல்றா. இதுல நான் எதை செய்யறது? ரெண்டையுமே செய்யண்டி, இதுல நோக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போறது? ஏண்டி லட்சுமி, பாவம் சங்கரி ஏற்கனவே நொந்து போயிருக்கா, அவளை ஏன் போட்டு அலக்கழிக்கிற? நீங்க சும்மா இருங்கோ. நடக்க போற நல்ல காரியத்தை விரக்தியாவே பேசி தடுத்துறாதீங்கோ. இருக்கட்டும்பா, அம்மாவோட ஆசை அதுவானா நாமே அதுக்கு தடையா இருக்கணும். அப்படியே செய்றேன். ஏன் பாட்டி, இந்த தள்ளாத வயசுல சதா இப்படி சாணத்தை கொண்டு வரதும் விரட்டி தட்டுறதுமா கஷ்டப்பட்டு இருக்கேன்? திடீர்னு நான் மண்டே போட்டுட்டா, விரட்டி வாங்கி எரிக்க கூட என் மகன் வக்கில்லாம கஷ்டப்படக்கூடாது பாரு, அதுக்காகத்தம்மா. பாட்டி, அது மட்டும் இல்லம்மா, நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து தலையின் அடியில என் சுருக்கு பையில போட்டு வச்சிருக்கேம்மா. நீயாவது மறந்துடாம உன் தோப்புனாருக்கு ஞாபகப்படுத்து. ஏன்னா என் பெண்ணத்தை பார்த்து அழக்கூட நேரம் இல்லாம என் மகன் காசுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையப்படாது பாரு, அதுக்காகத்தம்மா. பாட்டி, சரி சரி வா, நீ வந்து ஒத்தாசை பண்ணு. இல்ல பாட்டி, இது அடுப்பு எரியறதுக்காக நான் உனக்கு ஒத்தாசை செய்யறேன். ஆனா நீ சொல்ற காரணத்துக்காக அதுக்கு ஒரு நாள் என் மனசு ஒத்துக்காது பாட்டி. சரிம்மா.
அந்த நேரம் ஆயிடுத்து, நீ உள்ள போ. போய் சாமி உள்ள விளக்கேத்துமா போ.